நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நம்ம வீடியோ பதிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த வருஷம் ஐபிஎல்லும் வீடியோ பதிவு பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மேட்சும் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ உமன்ஸ் ஏசியா கப் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்சு நடக்குது. குரூப் ஏ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டீமு, இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, அதுக்கப்புறம் ஹாங்காங். குரூப் பியில் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், UAE, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. மொத்தம் 8 டீம் ப்ளே பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச்சு மட்டும் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன், ரிசல்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வரக்கூடிய 4ஆவது மேட்ச்லேருந்து தனித்தனியாக வீடியோ வரும். நான் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் ஆர்வலர் இருப்பீங்க, கிரிக்கெட் ஆர்வமாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிறையா பேர் இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. முற்றிலும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டது தான். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் பெட்டிங் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ண வேணாம். இப்போ உள்ள சூழ்நிலை உங்களுக்கு இந்தியா முழுவதும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் போய் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை இது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி இந்த ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள் அதுவுமே நீங்கள் ஃப்ரீ டு ப்ளே பண்ணலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஓரங்கட்டி வச்சுட்டு சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக நீங்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு 28ஆம் தேதி துபாயில் நடக்குது. எல்லாமே துபாயில் நடக்குது. நம்ம இந்திய நேரப்படி இரவு 8 மணி. அங்கே துபாய் டைம் பார்த்திங்கன்னா 6:30. 6:30லேருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் அங்கே உள்ள நேரத்துக்கு மேட்ச்சு நடக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச்சு தாய்லாந்து, ஹாங்காங் இந்த 2க்கும் தான் நடக்குது. இப்போ தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் என் சைவை அவங்க கேப்டனாக இருக்காங்க. ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் என் மைல்ஸ் அவங்க கேப்டனாக இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ரிசல்ட் என்ன அப்படின்னா, அன்றைக்கி நட்சத்திரம் சதய நட்சத்திரம். எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தாய்லாந்து வின் பண்ணிடும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி தான், செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி தான், தாய்லாந்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாய்லாந்து வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. 2வது மேட்ச்சு 29/8/2026 யார் நடக்குதுன்னா ஸ்ரீலங்கா வெர்சஸ் எமிரேட்ஸ் அதுக்கு நடக்குது. அந்த மேட்ச்சு பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தொடங்கி பூரட்டாதி நட்சத்திரத்தில் மேட்ச் முடியுது. இந்த மேட்ச்லேயும் ஸ்ரீலங்கா வின் பண்ணிடும். அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாலும் சரி தான், செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஸ்ரீலங்கா வின் பண்ணிடும். 3ஆவது மேட்ச் என்னென்னு பார்த்தோன்னா 30ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த மேட்ச்சு யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடக்குது. இந்த மேட்ச்சில் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் இந்தியா வின் பண்ணிடும். இப்போ எந்த டீம் வின் பண்ணுது அப்படிங்கிறோட இப்போ எடுத்துக்கிறோம். ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் நான் எடுக்க முடியல, அதில் கொஞ்சம் டிலே ஆகுது, எனக்கும் ஒர்க் இருக்கிறதுனால. இந்த ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு அதுக்குண்டான பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டு சிச்சுவேஷன் எல்லாமே அடுத்த 4வது வீடியோவில் தனித்தனியாக அன்னன்னைக்கு என்ன மேட்சோ அதை போட்டோம். ஏன்னா மொத்தம் 13 மேட்ச்சு தான். அடுத்து வர ஒரு 10 மேட்சும் உங்களுக்கு தெளிவாகவே வீடியோவை பதிவு பண்ணுவோம். ஏற்கனவே சொன்னது தான், இந்த மேட்ச் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் பார்க்கணுமே தவிர வேறு எதுலேயும் போய் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஒரு வேளை இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் என்னால் வீடியோ பதிவு பண்ண முடியலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டெலகிராம் லிங்க் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அது பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிறங்க, லிங்க் கொடுக்குறேன். ஒருவேளை அதில் கூட சொல்கிறதுக்கு வீடியோ வரல அப்படின்னா அதில் கூட உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதை நீங்கள் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. கிரிக்கெட் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் அதில் வரும், வேறு எந்த விஷயங்களும் அதில் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெலகிராமில் நிறைய ஆடு வரும். அது டெலகிராமில் வரக்கூடிய ஆடு நான் பண்ணுறதில்ல, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோன்னா எப்படியோ அது உள்ளே வந்துடுது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் போய் நீங்கள் அதில் உள்ள லிங்கை டச் பண்ணி போய் எதுலேயும் போய் மாட்டிக்கிற வேணாம். என்னுடைய வாய்ஸோ நான் என்ன டைப் பண்ணி அதில் பதிவு பண்ணுறனோ அதை மட்டும் எடுத்துக்கிறேங்க. மற்ற ஆடு அப்படின்னு வந்துச்சுனாலே அதை நீங்கள்
அந்த பக்கமே அதை டச்சு கூட பண்ணாதே, அப்படியே விட்டுருங்க. அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ அடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிறது இந்த 3 மேட்ச்சை முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நேரம் இருந்தால் நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன் தனித்தனியாக. ஒருவேளை நீங்கள் வீடியோ வரலை அப்படின்னா அந்த ஈவினிங்கில் பாருங்கள். இப்போ அடுத்து 30ஆந்தேதினா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மேட்ச் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த வீடியோ வரலை அப்படின்னா டெலகிராமில் இப்போ சொன்ன மாதிரி ரிசல்ட்டு சொல்லி சிச்சுவேஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதில் இருக்கும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா யாருமே வெளியில் போகல. ஒரு 20-30 பேர் வெளியில் போயிருக்காங்க. அது பரவாயில்ல. ஏன்னா இப்போ நம்ம வந்து வீடியோ அடுத்தது பதிவு பண்ண முடியாத சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். நம்ம எதுலேயுமே போய் ப்ளே பண்ண முடியாது. ரியல் மணி கேமிங் வந்து இது பண்ணிட்டாங்க, பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கேஸ் போய்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை இன்னும் விரிவாலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இனிமேல் வருங்காலத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிடலாம். அதனால் இது வந்து பொழுதுபோக்காக மட்டும் பாருங்கள். தேங்க்யூ.